சீமானா வந்தா உங்களுக்கு என்ன அவர் ஈழத்தை பிடிச்சி தர போறாரா என்று கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் பதில, எங்களுடைய தமிழ் ஈழம் மலர்வதற்கான கடைசி இறுதி வாய்ப்பு ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். ஒரே குடைக்குள் ஒற்றை ஆட்சிக்குள் சிங்கள மக்களோடு சேர்ந்து நீங்களும் இலங்கை மக்களாக வாழ்கின்றீர்களா, அல்லாவிடில் தனி தமிழ் ஈழமாக மீள்கின்றீர்களா? இது பொது வாக்கெடுப்பு. நீங்க யாரும் உங்களுக்கு வாக்கு போட வேண்டாம், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் யாரும் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழீழ அகதி மக்கள், அது மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புலம்பெயர் ஈழ தமிழர்கள் மற்றும் ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் நாங்க வாக்கு போடுறோம். ஸ்வீடனில் இருந்து சேர்பியா தனிநாடாக பிரிவதற்கு பொது வாக்கெடுப்பு நடந்தது. இங்கிலாந்திலிருந்து ஸ்கொட்லாந்து தனிநாடாக பிரிவதற்கு பொது வாக்கெடுப்பு நடந்தது. இதே கனடாவிலே கியூபெக் என்ற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரெஞ்சு பேசக்கூடிய ஒரு சில மக்கள் தங்களுக்கென்று ஒரு தனிநாடு கோரிக்கையை வைத்து 2 முறை தோற்று போனார்கள். அவர்கள் 2 முறை தோற்று போனதால் அவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டார்கள். அதுபோல இந்த உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த புலம்பெயர் ஈழ தமிழர்களும், தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழீழ அகதி மக்களும், தமிழ் ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழீழ மக்களும் இந்த தனிநாடு கோரிக்கையை கைவிட்டார் என்று சொன்னால், இந்த ஈழம் ஈழம் என்று கத்திக் கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் வாய மூடி சத்தம் போடாம இருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் தனி தமிழ் ஈழமாக மீள போகிறோம் என்று அவர்கள் வாக்களித்து விட்டால், உலக வல்லரசு நாடுகள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வல்லாதிக்க சக்தி தலைவர்கள், இவர்கள் யாவருமே தலையிட்டு எங்களுக்கு தனி தமிழீழ சோசியலிச குடியரசு மலர நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை செய்ய வைப்போம். அப்ப இந்த கோரிக்கையோ இந்த பொது வாக்கெடுப்பையோ உலக வல்லரசு நாடுகள்கிட்டயோ உலக வல்லாதிக்க சக்திகள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொன்னாங்களுக்கு என்ன தேவை? ஒரு அதிகாரம் தேவை. தற்பொழுது தமிழ்நாட்டு அதிகாரத்தில் வீற்றிருப்பது யார்? தமிழனா? இல்லை, அவர்கள் தெலுங்கர்கள். தமிழ்நாட்டுல ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு ஆந்திரால பேனர் வெட்டி கொண்டாடுறாங்க. கேவலம், வெக்க கேடு. ஏன் கொண்டாடணும்? ஏன்னா அவங்க ஆடு தெலுங்கர். இதே ஒரு தமிழன் தமிழ்நாட்டு அதிகாரத்தில் வீற்றிருப்பானால் நிச்சயமாக எங்களுக்கு தமிழீழ மலரும். இந்த கோரிக்கையை நாங்கள் உலகெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த தமிழன் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். மெத்திய மேதாவி ஆயினும் முள் குத்திய காலி ரத்தம் வரும். இதை உணர்ந்தவன் புத்தியற்றவனாயினும் சித்தனாவான், புத்தியற்றவனாயினும் புத்தனாவான். In God's creation, nothing is showing preference or nothing is showing discrimination. மனம் கொண்ட ஈசனால் இருப்பதால் மனுஷா உன் பெயர் மனுஷ. நாளன் செய்யும் கோலன் செய்யும் காலம்தான் என் செய்யும். நாளன் செய்யும் கோலன் செய்யும் காலம்தான் என் செய்யும். என் செய்த ஈசன் நான் செய்யும் வினையில் என்னோடு துணையாய் இருக்கையில் முன் செய்த கர்ம வினைதான் என் செய்யும். எம்மை தாக்கும் வல்வினையும் எம்மை உயர்த்தும் நல்வினையாக மாற்றும் வரம் தரும் ஈசன் எங்கள் பிரபாகரன் எங்களோடு இருக்கையில் இனிமேல் எங்கள் தமிழீழ மக்களுடைய வாழ்க்கை குறையாத வளமே, தினந்தோறும் நலமே, இனியாவும் சுகமே, இனியாவும் சுகமே, இனி எல்லாம் சுகமே. ஆகவே உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தாய் உறவுகள், இனி நம்மளுடைய வருங்கால தமிழ் இனம், நம்முடைய எதிர்கால சந்ததி சுகபோகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து அண்ணன் சீமானை ஆதரியுங்கள். தமிழ்நாட்டு உறவுகளே, அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கள். புரிந்துணர்வுக்கு நன்றி. இது ஓயாதர்கள் சார்பாக குக்கிக்குமார். உங்களுடைய உடல் மண்ணுக்கு, தமிழுக்கு மற்றும் தமிழக விடுதலை புலிகளுக்கு, இன்னும் சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணிய விடுதலைக்கு நன்றி. வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.